ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். அதாவது மகாபெரிவாளின் பாதம் பட்ட பாம்பன் பாலம் வேற்று நாட்டினரையும் பக்தி பரவசத்தில் ஆழ்த்திய காஞ்சி மகானின் ராமேஸ்வர யாத்திரை வைபவம்தான் இப்போ நான் சொல்ல போகிறது. காசி யாத்திரையை முடித்து மகாபெரிவா பீகார், வங்காளம், ஒரிசா, ஆந்திரா பிராந்தியங்கள் வழியாக பல புண்ணிய க்ஷேத்திரங்களை தரிசனம் செய்து கங்கா யாத்திரையின் பூர்த்தியாக ராமேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ ராமநாத சுவாமிக்கு கங்காபிஷேகம் செய்யும் பொருட்டு 1939 ஜூன் முதல் வாரத்தில் பெரியவா ராமேஸ்வரத்தை நோக்கி யாத்திரையாக வந்து கொண்டிருந்தார். அப்போது மண்டபத்திற்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையே ரயில்வே பாலம் மட்டும்தான் இருந்தது. திருவாரூரில் முகாமிட்டிருந்த மகான் அப்பைய குப்புசாமி என்ற அன்பரை கூப்பிட்டு, நீ திருச்சிராப்பள்ளிக்கு சென்று இம்பீரியல் பேங்க் நாராயணசுவாமி என்பவரை பார்த்து ஜூன் 8 அல்லது 9 வாக்கில் நம் மடத்து பூஜாமூர்த்திகளை பாம்பன் ரயில்வே பாலத்தின் வழியாக டிராலி மூலம் கடந்திட வேண்டும் என்பதற்கும், சுவாமியும் அவருடன் சிலரும் ரயில்வே பாலத்தின் மீது நடந்து அக்கறை சேர்வதற்கும் தென்னிந்திய தலைமை அதிகாரிகளிடம் விண்ணப்பித்து உத்தரவு வாங்கி வர வேண்டும் என்று அவரிடம் சொல்லி காரியத்தை முடித்து கொண்டு வா என்று கட்டளையிட்டார். தேவையான விண்ணப்பத்தை எழுதுவதற்கான வாசகத்தை நாராயணசுவாமியிடமே கேட்டுக்கோ என்று உத்தரவிட்டார். அதன்படியே இவர் திருச்சி சென்று நாராயணசாமியை சந்தித்து அவரிடம் விவரத்தை கூற, அவரும் அன்று மாலை உயர் அதிகாரியை சந்திப்பதாக கூறி அடுத்த நாள் வரச் சொன்னார். குப்புசாமி அன்று உறையூரில் தங்கியிருந்து மறுநாள் காலை நாராயணசாமியை சந்தித்தார். அவர் மடத்து சார்பாக ஒரு விண்ணப்பம் எழுதி தருமாறு கேட்டார். அன்றைய முன்தினம் நாராயணசாமி ரயில்வே சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து ஸ்ரீ மகான் பாலத்தை கடக்க வசதிகளை பற்றி கேட்டிருப்பார் போலும். இவர் கேட்டதோ பெரியவா பாலத்தை நடந்து கடப்பதற்கு உண்டான அவகாசத்தில் ரயில் ஏதும் வராமல் இருக்கும் சௌகரியத்திற்காக. அப்படி அமையும் நேரத்தில் பாலத்தில் நடக்க பர்மிஷன் மட்டும்தான். ஆனால் பாலம் இருக்கும் நிலையில் அதில் நடப்பது சற்றே சிரமம் என்று ரயில் அதிகாரிகள் தாங்களே முன்வந்து பாலம் முழுவதும் தண்டவாளங்களுக்கு இடையே பலகைகள் அமைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளும் வகையில் விண்ணப்பத்தை எழுதி தருமாறு யோசனை கூறியிருந்தார்கள். இதை கேட்டு வந்த நாராயணசாமி குப்புசாமி அவர்களிடம் மடத்து லெட்டர் பேப்பரில் ஒரு விண்ணப்பத்தை எழுதி வாங்கி கொண்டார். மாலை 3 மணிக்கு அவரை மீண்டும் குப்புசாமி சந்திக்க இருவரும் தென்னிந்தியா ரயில்வே கம்பெனியின் ஏஜென்ட்டாக இருந்த அதிகாரியை அவருடைய காரியாலயத்தில் சந்தித்தனர். அவரிடம் பெரியவாளின் விருப்பத்தை விவரமாக எடுத்துச் சொல்ல அவர் மிகவும் வினயத்துடன் ஆவண செய்வதாகவும் சீஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சூப்பரிண்டெண்டிடமும் விண்ணப்பம் கொடுக்கும்படி கூறி அவர்களிடமும் சூப்பரிண்டெண்டிற்கு ஒரு கடிதமும் கொடுத்தார். அவரிடம் சென்றபோதும் பெரியவாளின் உத்தரவிற்கு பெருமதிப்பு இருப்பதை இருவரும் உணர நேர்ந்தது. மிகவும் பவ்யமாக அந்த அதிகாரியும் நான் மண்டபம் கேம்ப் ஸ்டேஷன் மாஸ்டரை கேட்டு பாம்பன் பாலம் மீது புகைவண்டிகள் செல்ல வேண்டியிராத காலத்தை தெரிந்து கொண்டு நாராயணசாமி வீட்டிற்கே உத்தரவை ஆள் மூலம் அனுப்புகிறேன். அதில் குறிப்பிடப்படும் நேரத்தில் நீங்கள் கடந்து செல்வதை நடத்த வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். மறுநாள் சுமார் 5 மணி அளவில் ரயில்வே உத்தியோகஸ்தர் ஒருவர் வந்து கடிதத்தை கொடுத்து போனார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருப்பது என்றால், சுத்தம் செய்யப்பட்ட டிராலியில் 4 பேர்கள் பூஜை பெட்டிகளுடன் உட்கார வசதியுடன், சூரிய வெப்பத்தை தடுக்க டிராலியின் மேல் ஒரு குடை பொருத்தி வைக்கவும், டிராலியை தள்ளி கொண்டு போக வலிமையான 6 ரயில்வே ஆட்களும் ஏற்பாடு செய்யப்படும். ஸ்ரீ சுவாமிகளும் ஊழியர்கள் 10 நபர்களும் ரயில்வே பாலம் வழியே செல்ல மண்டபம் ஸ்டேஷன் தெற்கு சிக்னல் பாயிண்டிலிருந்து பாலம் முழுவதும் 2 தண்டவாளங்களுக்கிடையே அகலமான பலகைகள் பரப்பப்படும். இப்படி டிராலியும் அதன் பின்னர் சுவாமிகளும் பாலத்தின் மீது குறிப்பிட்ட நாளில் செல்ல சரியான சமயமான காலை 9 மணிக்கு
மண்டபம் கேம்ப் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து 10:30 மணிக்குள் பாம்பனை கடக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம். இப்படி அந்த கடிதத்தில் இருந்தது. இதை குப்புசாமி அவர்கள் எடுத்து சென்று பெரியவா கிட்ட தெரிவித்தார். அதன்படியே ஜூன் மாதம் காலை 9 மணிக்கு பூஜை பெட்டிகளை இருவர் தாங்கி உட்கார பாராக்காரர்கள் ஒருவர் முன்புறமும் ஒருவர் பின்புறமுமாக ட்ராலி மண்டபம் ஸ்டேஷனிலிருந்து கிளம்பி சென்றது. சில நிமிடங்கள் கழித்து மகாபெரிவா பாலத்தின் மீது நடக்கலானார். அவருடன் 4 பேர்கள் முன்னும் ஸ்ரீ மகானின் இரு பக்கங்களில் ஒவ்வொருவரும் பின்னால் இருவருமாக பாம்பன் பாலத்தின் நீளத்திற்கு போடப்பட்டிருந்த பலகையின் மீது நடந்தார்கள். பலத்த காற்றடித்த போதும் சற்றும் சலனமில்லாமல் பரமேஸ்வரர் வேகமாக அந்த வெகு நீண்ட பாலத்தை நடந்து கடந்து சென்றார். இந்த நிகழ்ச்சியின் சிகரமாக இவர்கள் பாம்பனை கடந்து அக்கறை சென்றபோது அதற்கு அரை மணி முன்னதாகவே வேறு ஒரு ட்ராலியில் தென்னிந்திய ரயில்வே சீஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேலதிகாரி அக்கறையில் மகாபெரிவா திருவடி பதிக்கும் இடத்தில் சகல மரியாதையோடு கையில் பழத்தட்டுகளோடு பெரியவாளை வரவேற்க நின்று கொண்டிருந்தார். எல்லாம் சரியாகவும் சௌகரியமாகவும் நடந்தனவா என்று மிக அக்கறையோடு அவர் கேட்க பெரியவா அவருக்கு நன்றி கூறும்படி குப்புசாமியை பணித்தார். மறுநாள் ராமேஸ்வரத்தில் கங்காபிஷேகம் முடிந்தவுடன் பெரியவா குப்புசாமியை அழைத்து பழங்களையும் 2 பட்டு வஸ்திரங்களையும் ஆசிர்வதித்து கொடுத்து, நீ இன்று மாலை போய் மண்டபம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் திருச்சி சென்று அந்த மேலதிகாரிக்கும் இவைகளை கொடுத்து நன்றி செலுத்திவிட்டு வா என்று அன்பு கட்டளையிட்டார். இப்படி பெரியவாளின் கோரிக்கையை ஆண்டவனிட்ட கட்டளையாகவே கொண்டு சுமார் 2 கிலோமீட்டர் நீளமான பாலம் முழுவதற்கும் சௌகரியமாக பலகைகளை பரப்பி ஏற்பாடுகள் செய்ய உத்தரவிட்ட இந்திய ரயில்வே கம்பெனி ஏஜென்ட்டுமான அதிகாரியும் திருச்சியிலிருந்து பிரத்யேகமாக பெரியவாளை ராமேஸ்வரம் கரையில் வரவேற்க முன்னமே வந்திருந்து காத்திருந்து சகல ஏற்பாடுகளையும் செய்த சூப்பரண்டென்ட் அதிகாரியும் ஆங்கிலேய அதிகாரிகள் என்று தெரியும்போது மகாபெரிவாளிடம் வேற்று நாட்டினரும் கொண்டிருந்த பெரும் மதிப்பு வெளிப்படுகிறதென்றோ. எப்பேற்பட்ட ஒரு அனுபவம். இதைத் தொடர்ந்து இன்னொரு அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஒரு சமயம் மகாபெரிவாளோட அவதார திருநட்சத்திர நாளான அனுஷ நட்சத்திர நாளில் அவரை நிறைய பேர் தரிசிக்க வந்திருந்தா. அந்த கூட்டத்தில் வயசான பாட்டி ஒருத்தியும் இருந்தா. அவளை பார்த்ததும் சைகை காட்டி கூப்பிட்ட பெரியவா, எல்லாம் க்ஷேமமாக நடக்கிறதா? எப்படி இருக்கான் உன்னோட ஸ்வீகார புத்திரன் அப்படின்னு கேட்டார். மகாபெரிவா, உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது. புத்திரன் ஒரு அக்கறையும் இல்லாமல் ஏதோ இருந்துட்டுருக்கான். குடியிருக்கிற அகம்தான் முழுக்க பொத்தலாகி ஒழுகின்னு இருக்கு. நீங்கள் அனுகிரகம் பண்ணி கொஞ்சம் சீர்படுத்தி கொடுக்க சொன்னால் தேவலை. பாட்டி இப்படி சொன்ன உடனே அங்கே எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி. என்ன இவ வீடு பேரையே தரக்கூடிய ஆச்சாரியா கிட்ட குடியிருக்கிற வீடு ஒழுகிறது, அதை சரிப்படுத்தி கொடுங்கன்னு கேட்குறாளே. ஆளாளுக்கு முணுமுணுக்க ஆரம்பித்தா. அதையெல்லாம் லட்சியம் பண்ணாமல், இந்த க்ஷேத்திரத்தில் மழையா? காஞ்சிபுரம் தான் காஞ்சி போயிருக்கே அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சார் மகாபெரிவா. இல்லையே, முந்தா நேத்திக்கு கூட பேஞ்சுதே, அப்போதான் முழுக்க ஒழுகி எல்லாம் நனைஞ்சு ஈரமாயிடுத்து அப்படின்னு சொன்னா அந்த பாட்டி. ஓ, அந்த சின்ன மழைக்கே ஒழுகிறதா? அப்படின்னா மாற்று ஏற்பாடு பண்ணிவிடுறேன். மகாபெரிவா இப்படி சொல்கிறா. யாரா இருப்பா அந்த பாட்டின்னு நிறைய பேர் யோசிச்சா. வழக்கமாக வர்றவா சிலர் விவரம் சொல்ல ஆரம்பித்தா. சின்ன வயசுலேயே வாழ்க்கையை இழந்துட்டவ அந்த பாட்டி. ஆத்துக்காரர் வழியில் ஏகப்பட்ட சொத்து அவளுக்கு வந்தது. சின்ன பொண்ணாக அவள் இருந்ததுனால பலரும் அவளை ஏமாற்றி அதையெல்லாம் பிடுங்கிக்க பார்த்தா. ஆனால் மகாபெரிவா மேலே அபிமானம் உள்ள குடும்பத்தில் வந்த அந்த பொண்ணு சட்டுன்னு எல்லா சொத்தும் காமாட்சிக்கே அப்படின்னு சொல்லிட்டா. பெரியவா எவ்வளவோ மறுத்தும் சொன்ன வாக்கு சொன்னது தான். தான் மடத்தில் ஒரு ஓரமாக தங்கிக்கிறேன்னுட்டா. அப்புறம் பெரியவா தான் மடத்துக்கு சொந்தமான இடத்துல இருந்த ஒரு வீட்டை
அவளுக்கு ஒதுக்கி கொடுத்தார். சின்ன பொண்ணா இருந்த அவ இன்னைக்கு இதோ இவ்வளவு கிழவி ஆயிட்டா. ஆனால் மகா பெரியவா மேலே அவளுக்கு இருக்கிற பக்தி மட்டும் குறையவே இல்லை. பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிக்கிறதுக்காக நமஸ்காரம் பண்ணினா பாட்டி. அந்த சமயத்தில் அங்கே வந்தா சிலர். ஒரு தாம்பாளத்தில் சில பத்திரிகைகளை வச்சு காமாட்சி அம்மன் கோவிலோட பிரம்மோற்சவ பத்திரிக்கைன்னு சொல்லி பவ்யமாக கொடுத்தார். கலெக்டருக்கு அரங்காவலருக்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக போனா போகிறதுன்னு எனக்கு தர வந்தேளாக்கும். இந்த மடத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது தெரியும் இல்லையா? பத்திரிக்கையே எங்கே தரணுங்கிறதும் தெரிஞ்சிருக்குமே. எல்லா சம்பிரதாயத்தையும் மீறி நடந்துண்டா எப்படி? போங்கோ, போயிட்டு இங்கே எந்த முறைப்படி வரணுமோ அப்படி வாங்கோ. இப்படி மகா பெரியவா சொன்னான். மகா பெரியவாளோட இந்த சீற்றத்தை பார்த்து நடுங்கி போனார்கள் வந்தவர்கள். அப்படியே திரும்பி போயிட்டா. அவளில் ஒருத்தரை பார்த்து சொடக்கு போட்டு கூப்பிட்ட பெரியவா, ஆமாம், வடக்கு சந்நிதியில் நீ குடியிருக்கிற அகத்துக்கு பக்கத்தில் இன்னும் 2 அகம் இருக்கே, அங்கே யார் இருக்கா? இப்படி கேட்டா பெரியவா. மடத்துக்கு சொந்தமான இடம். 2 பேர் பெயரை சொன்னார் அவர். அவர்களில் ஒருத்தரோட பெயரை சொன்ன பெரியவா, அவர்தான் மேலே போயிட்டாரே, அவரோட வாரிசுகளும் ஏதோ ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கா. மடத்தில் வேலை செய்கிறவாளுக்கு தானே நாம் வீடு கொடுக்கணும். அவள் யாரும் தான் இங்கே வேலை செய்யலையே, அப்புறம் அவளுக்கு ஏன் அந்த வீட்டை விட்டுருக்கேள்? இதை கேட்டு அவர்கள் திகைத்து நிற்க மகா பெரியவா தொடர்ந்து சொன்னார், ஒன்று பண்ணு, அவளை அங்கேருந்து புறப்பட சொல்லிட்டு இந்த பாட்டி நாளன்னைக்கு அந்த ஆற்றுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்கோ. பெரியவா பேச்சுக்கு மறு பேச்சு ஏது? அப்படியே செஞ்சு முடிச்சா. இது நடந்து 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வடக்கு சந்நிதி வழியாக நடந்து வந்துட்டு இருந்த பெரியவா சட்டுன்னு ஒரு வீட்டின் முன்னால் நின்னார். என்னவோ ஏதோன்னு எல்லாரும் குழம்ப, 2-3 நாளாக பாட்டி மடத்துக்கு வர காணோம், உள்ளே போய் பாரு, உடம்புக்கு கிடம்புக்கு முடியலையோ என்னவோ. கூட வந்த ஒரு பக்தர்கிட்ட உத்தரவிட்டார் மகா பெரியவா. பெரியவா உத்தரவுப்படி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச பக்தர் அப்படியே திகைச்சு போயிட்டார். ஒரு குமுட்டி அடுப்பு, 2 பாத்திரம், இதை தவிர எதுவுமே இல்லை வீட்டில். அங்கே ஒரு மூலையில் முடங்கிண்டு இருந்தா அந்த பாட்டி. அவளை பார்த்ததுமே காய்ச்சல்னு புரிஞ்சுடுத்து. மெதுவாக அவள் பக்கத்தில் போய் பெரியவா வாசலில் நிற்கிற விஷயத்த அந்த பக்தர் சொன்னது தான் தாமதம். அத்தனை அவஸ்தையும் மறந்து சட்டுன்னு எழுந்து ஓடோடி வந்து மகா பெரியவா திருவடியில் விழுந்தா. சர்வேஸ்வரா, எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக என்னை தேடிண்டு நீயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி பிரதட்சணம் பண்ணினா. வலம் வந்த வேகத்திலேயே அந்த பாட்டியோட காய்ச்சல் குணமாகி அவ பூரண நலம் அடைஞ்சிட்டான்னு புரிஞ்சுது. பரமாச்சாரியாலே தேடிண்டு போய் பார்க்குறாருன்னா அந்த பாட்டி எவ்வளவு பெரிய பாக்கியசாலின்னு அப்போதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது. நமக்கும் புரியறது இல்லையா? உண்மையான பக்தி சரணாகதி இருந்தால் போரும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.